இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 46 அதிகாரம் 1 தேவன் தமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமாய் துணையாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒருவேளை யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க, ஆபத்தில் வந்து உதவுவாங்க, நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்க அப்படி என்று யார் மேலேனா நம்ம நம்பிக்கை வச்சுருப்பேமே. ஆனால் இல்லை பணத்து பேர்லேயோ இல்லை நம்ம ஒருவேளை நம்ம இருக்கிற அந்தஸ்து மேலேயோ நாம் நம்பிக்கை வச்சுருப்போமானா அது எல்லாம் ஒரு நாள் கைவிடலாம். அவர்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிடலாம். அவர்களால் நமக்கு உதவி செய்யவோ ஆபத்திலிருந்து விடுவிக்கவோ கூடாமற் போகலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்திலே வந்து உனக்கு உதவி செய்கிறவர், ஏற்ற நேரத்திலே உன்னை ஆபத்திலிருந்து விடுவிக்கிறவர். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு வந்து விடுதலை கொடுப்பேன். அந்த அனுகூலமாய் துணையுமானவர். யாரெல்லாம் ஒருவேளை நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கெல்லாம் நம்மளை சொல்லி காட்டலாம், ஏளனப்படுத்தலாம். ஆபத்திலிருந்து விடுவிச்சாங்கன்னா அவர்கள் என்ன பண்ணலாம், நம்மளை அடிமைப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் உன்னை ஆபத்து நேரத்தில் அனுகூலமாய், அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு, உனக்கு எந்த ஆபத்து நேரிடாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாக்கிற தேவன். அதுதான் தேவன் சொல்கிறார். நமக்கு அடைக்கலமும் பலனும். அவர் ஆபத்துலேருந்து விடுவிச்சு அப்படியே நம்மளை விடமாட்டார். அவர் இதிலிருந்து பாதுகாத்து அவர் அடைக்கலமைப்படுத்தி கொள்ளுவார். உன் பலவீனத்திலே அவர் பலனை பூர்ணப்படுத்துவார். பலனை கொடுத்து அவர் உன்னை உயர்த்துவார். நீ நம்பிக்கையோடு கர்த்தரை கூப்பிடு. கர்த்தர் உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாயிருப்பார். அவரே நம்ம நம்பிக்கை. அவர் தான் நமக்கு அடைக்கலமும் பலனும். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. கர்த்தர் உனக்கு அடைக்கலமும் அவர் உன் பலனுமாக இருந்து அனுகூல துணையுமாயிருப்பார். ஆமென்.